என்னப்பா அப்போ அடுத்த டைட்டில் வின்னர் வந்தாச்சா? இவர் தான் டைட்டில் வின்னரா? ஏன்னா ஏஆர்எம் கான்செப்ட் வேற இருக்கு. அதில் 6 தான் இந்த சீசன்ல ஜெயிப்பாங்களாம். அப்போ இவருக்கு கப்பு கொடுத்துடலாமா? ஏன்னா ஓட்டுகள் வர்றதெல்லாம் பார்த்தா இவர் எனக்கு என்னமோ அடுத்த வரல பயங்கரமான ஓட்டுகள் வாங்குவாருன்னு தோணுது. நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையா அது ரெண்டாவது கதை. ஆனா நாங்க ஓட்டுகளை காட்டிடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. தாறுமாறான ஓட்டுகள். எப்படி தாறுமாறான ஓட்டுகள். நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் சொல்ற விஷயம் நடக்கும். நீங்க இப்போ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வரப்போற வாரங்கள்ல நீங்க அந்த விஷயத்தை கவனிக்கலாம். முத்துக்குமரனுக்கும் நம்ம ராணுவுக்கும் ஓட் லிஸ்ட்ல பயங்கரமா டஃப் வரும். முத்துக்குமரன் மேல கீழே ராணுவ மேல ராணுவ கீழே முத்துக்குமரன் சொல்லிட்டு மாத்தி மாறி வருவானா. வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்புறம் என்ன ப்ரோ சொல்ற? அப்படி ஒரு விஷயம் நடக்க போதானா? வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ப்ரோ சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டா 2 நாள் ஓகேவா? 2 நாள். நேற்று ஒரு சம்பவம், முந்தானத்து ஒரு சம்பவம். முந்தானத்து கூட இல்லை, நேற்று சம்பவம் தான். ஆமா நேற்று சம்பவம், முந்தானத்து நைட் ஒரு சின்ன சம்பவம். அந்த 2 சம்பவத்துக்குள்ள வச்சு 45,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்துக்கு வந்திருக்கான்னா இவன் வரப்போற நாட்கள் இவனுக்கு எப்படி ஓட்டுகள் வரும்னு யோசித்து பாருங்க. ஜஸ்ட் யோசித்து பாருங்களேன். வீட்டுக்குள்ள 35 நாள் இவனை உட்காந்து எல்லாரும் முக்கிட்டு இருக்கானோ. 35 நாள் முக்கி இவ்வளவு ஓட்டுகள் எடுக்க முடியாம இவங்க இருக்காங்க. சடனா 2 நாள்ல இவன் இவ்வளவு ஓட்டுகள் எடுக்கிறானா அந்த ஓட்டுகள் எங்க இருந்து வரும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஓட்டு லிஸ்ட் பத்தி ஷார்ட்டா பாத்துறலாமா? கடும் மொக்கையா போயிட்டு இருக்கு பிக் பாஸ். கடும் மொக்கையா போயிட்டு இருக்குது. இதுல முதல் இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. ஒரு 70,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்த பயங்கரமா பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள சௌந்தர்யா இடத்துக்கு போட்டி போடுவான்னு நினைக்கிறேன். ராணுவ கண்டிப்பா முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா போட்டி போடுவார்னு எனக்கு தோணுது. சோ முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு ஒரு 6. சோ முதல் இடத்தை சௌந்தர்யா பிடிச்சிருக்காங்க. ஒரு 70,000 ஓட்டுகள் எடுத்து பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்த ராணுவ ஒரு 45,000 ஓட்டுகள். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் 45,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்த ராணுவ வந்து ஸ்டெபிளா பிடிச்சிருக்காப்ல. வரப்போற நாட்கள்லயும் அந்த இடத்த கண்டிப்பா பிடிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டாச்சு. ஒரு இடத்துல பேஸ்மெண்ட் போட்டாத நியூஸ் வந்திருக்கு. பேஸ்மெண்ட் போட்டாச்சு. நீ எங்கடா ஓட்டு போடுறது? நீங்களாம் ஓட்டு போட வேண்டிய எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் சம்முன்னு ஓட்டுகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ 3வது இடத்துல ஜெஃப்ரி ஒரு 42,000 ஓட்டுக்கு எடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட் லிஸ்ட்லேயே நான் கவனிக்கும் போது ஜெஃப்ரி ஓட்டுகள் மட்டும்தான் எனக்கு ஜெனியூனான ஓட்டு மாதிரி தெரியுதுப்பா. நான் பார்த்த வரத்துக்கு நான் மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்த வரத்துக்கு ஜெஃப்ரிக்கான ஓட்டுகள் மட்டும் தான் கொஞ்சம் ஜெனியூனான ஓட்டு. கரெக்டாக நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட்டுகள் மட்டும் இருக்கு. 3வது இடத்த ஜெஃப்ரி பிடிச்சிருக்கான். 4வது இடத்துல தீபக் ஒரு 34,000 ஓட்டுகள் பிடிச்சி வச்சிருக்காரு. தீபக் எப்படி இவ்வளவு ஓட்டுகள் வருது? தீபக் வீட்டுக்கு அவ்வளவு நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காரு, நிறைய பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னா எல்லாம் கதை தான். என்ன எல்லாம் சொல்லவா வேணும்? போட்டு குச்சுன்னு குத்திட்டு இருக்காங்களாம். 4வது இடத்துல தீபக் பிடிச்சிருக்காரு. 5வது இடத்துல ஜாக்லின் ஒரு 31,000 ஓட்டுகள். அப்ப சொல்லலாம் ப்ரோ ஜாக்லினுக்கு பிஆர் டீமே இல்லையா? நோ, அவன் எல்லாம் அஃபீஷியல் ஓட்ட ஃபோக்கஸ் பண்றானோடா. இங்கெல்லாம் இல்ல. ஜாக்லின் அன்அஃபீஷியல்ல மட்டும் தான் 5வது இடத்துல இருக்காங்க. அஃபீஷியல்ல கேட்டா நீங்க மிரண்டு போயிருவீங்க. அஃபீஷியல்ல ஜாக்லின் 2வது இடத்துல இருக்கதா நியூஸ் வருது. எப்படி 2வது இடத்துல இருக்கதா நியூஸ் வருது? அவ்வளவுதான், முடிச்சு விட்டான போங்க. ஸோ அடுத்தது 6வது இடத்துல நம்ம ரஞ்சித் இருக்காங்க. அவர் ஒரு 24,000 ஓட்டுகள் எடுத்து 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சத்யா பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல ஒரு 19,000 ஓட்டுகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்புறம் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா இருக்காங்க. தர்ஷிகா ஒரு 8வது இடத்துல ஒரு 18,000 ஓட்டுகள் எடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நம்ம அக்கா 200% வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா அக்காக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கும். அது நீங்க என்ன நினைச்சாலும் சரி தடுக்க முடியாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க யாரோட ஓட்டுகளும் யாராலையும் தடுக்க முடியாது. மக்களாகிய நம்மளால சுத்தமா தடுக்க முடியாது. நம்ம நினைக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு டைட்டிலுக்கு வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ 9வது இடத்துல சாச்சனா இருக்காங்க. சாச்சனா ஒரு 10,000 ஓட்டுகள் எடுத்து 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ 10வது இடத்துல நம்ம சிவகுமார் 10வது இடத்துல ஒரு 7,900 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க 3 பேர் தான் இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வர்ஷினி இருக்காங்க. 11வது இடத்துல வர்ஷினியும், 12வது இடத்துல மஞ்சரி அவர்களும், அப்புறம் 13வது இடத்துல ரியா அவர்களும் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் ஓட்டுகளே இல்லாம இருக்காங்க. அப்போ இந்த வாரம் கண்டிப்பா இந்த 3 பேர்ல இருந்தா 2 பேர் வீக்ட் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இவனை எப்படி வெளியே எடுக்க போறான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த வாரம் இவனை என்ன பர்ஃபார்ம் பண்ணான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எவனையும் சொல்ல முடியல. மாற்றி சண்டை போட்டுக்கிட்டானோ ஒரு சண்டையை கிளப்பிக்கிட்டான்ல தவிர மற்றபடி பெருசாக அவன்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸும் வரல. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டு 13வது இடத்துல இருக்க ரியா வந்து கண்டிப்பாக அவுட்டுன்னு தோணுது. ஏன்னா அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலுமே அவங்க பேசுறது எனக்கு என்னமோ சில பேருக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இரிட்டேட்டா இருக்கு அவங்க பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த வகையில் கண்டிப்பா மக்களுக்கான கருத்தும் அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரியா அவர்கள் அவுட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா ரியா வந்து அவுட்டு. ஸோ எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 13வது இடத்துல நம்ம ரியா இருக்காங்களா? ஸோ 13வது இடத்துல ரியா அவுட்டு. அடுத்த 12வது இடத்துல நம்ம மஞ்சரி இருக்காங்களா? ஸோ மஞ்சரி மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவங்க வெளியே போக மாட்டாங்கன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுகள் இல்லை. ஆமா கரெக்ட் தான், ஓட்டுகள் இல்லை. 12வது இடத்தான் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வீட்டுக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஓப்பனா கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க, நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல போல்டா இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்க் கூட எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல் டாஸ்க்ல நிறைய பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் போச்சு. ஆனால் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட மஞ்சரி அவர்கள் நின்று போல்டா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஒரு டீச்சரா டக்குன்னு இறங்கி நிறைய இடத்துல முடிவு எடுக்கிறதாகட்டும், அந்த டீச்சர் கான்செப்ட்லேயே கடைசி வரைக்கும் இந்த ரக்கட் மோட்லேயே போகிறது. ஏன்னா டீச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர் சாஃப்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ரக்கட் மோட்ல தான் இருப்பாங்க. அந்த மோட்லேயே தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மஞ்சரியை பார்த்தேன். எல்லாருக்கிட்டையுமே அதே மோட்ல தான் போனாங்க. இப்போ ஜாக்லின் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு சில இடங்களில் லோ ஆகிட்டு பேசுறதுக்கான அந்த டோனை மாற்றி எல்லாத்தையும் ஜாலியாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி பேசுனாங்க. ஆனால் மஞ்சரி ஒரு இடத்துல கூட அவங்க டோன் அவுட் இறக்கல.
ஒரு இடத்துல கூட அவங்க டோன் அவுட் இறக்காம நான் ஒரு டீச்சர்ப்பா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறத நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டோன்லேயே போயிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக 11வது இடத்துல இருக்க நம்ம வர்ஷினி இருக்காங்களே, ஆமாம் வர்ஷினி. ஸோ வர்ஷினி அவர்கள் வெளியே போயிடுவான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வர்ஷினியை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி பிக் பாஸ் ஒரு வாய்ப்புலாம் கொடுத்தாரு. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்கில் நீங்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்த பிறகு கூட அந்த பதவியை வச்சு கரெக்டான கண்டென்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. அந்த பதவி வச்சுட்டு ஒரு ஹெட் வெயிட் காட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடங்களில் பேசுறது, இந்த ரகட் மூடில் போய் பேசுகிறே அப்படி தான் பண்ணுவேன், அதை அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் இப்படி தான் கேட்கணும், நீ இதை கூட பிடுங்க முடியாது, நீ அதை கூட பண்ண முடியாது, ஸ்டூப்பிட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரகட் மோட்லேயே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி அவர்கள் காலி தான் எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரைக்கும் வர்ஷினி அவர்களுக்கு காலி தான் எனக்கு தோணுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சிவகுமார், 10வது இடத்துல சிவகுமார் இருக்காருல்ல, சிவகுமார் மேலே எனக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கு. பட் இருந்தாலுமே சிவகுமாரையுமே காப்பாற்றுறதுக்கு இந்த வாரம் வந்து பயங்கரமாக பிக் பாஸ் கஷ்டப்பட்டுருக்காரு. அது சொல்லி ஆகணும். இந்த வாரம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க்கெல்லாம் கொடுத்து டாஸ்க்கெல்லாம் சில டாஸ்க்கை வந்து சிவகுமாரே நடத்த வச்சாங்க பிக் பாஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இருக்கு சிவகுமார் அவர்கள் மேலே ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்களோன்னு தோணுது. இன்னொன்று டிக்கெட்டு ஃபினாலே வரை யாருக்கு போய் தெரில. இந்த டிக்கெட்டு ஃபினாலே யார் கையில் கொண்டு கொடுக்க போகிறாங்க, அது என்ன போது நமக்கு இன்னும் சுத்த ஐடியாவே இல்லை. அதை பற்றி இன்னும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. இன்னும் அதை பற்றி ஒரு அப்டேட் கூட கிடைக்கல. மேபி அந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்தால் கூட சில விஷயங்கள் மாறும். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே இருக்க 9வது இடத்துல நம்ம சாச்சனா இருக்காங்க. ஆமாம் 9வது இடமா 10வது இடமா 9வது இடத்துல சாச்சனா இருக்காங்களே, அவங்களுமே ஓட்டுகள் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஓட்டே ஒரு பெரிய ஓட்டு கையில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓட்டு தரமான ஓட்டு கையில் இருக்குது. இருந்தாலுமே மேபி எனக்கு என்னமோ டவுட் இருக்குது, இந்த வாரம் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி தோணுது. எனக்கு ஏதோ ஃபீல் ஆகிட்டே இருக்குது. மேபி என்னோட ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம், கரெக்டாக எல்லாமே போகலாம். ஆனால் ஒயில்ட் கார்டில் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக அவுட்டுங்க. அது யாருன்னா என்னால் சொல்ல முடியாது. மேபி வர்ஷினியாவும் இருக்கலாம், இல்லை ரியாவும் இருக்கலாம். அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் கண்டஸ்டன், அதாவது உள்ள ஆல்ரெடி இருக்காங்களே ஓல்டு கண்டஸ்டன்ஸ், அவங்கள இருந்தால் யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறான்னு சொல்லிட்டு என்னோட 9வது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ 7, 8 அறிவு என்னாச்சு போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஃபீஸ் போயிட்டு அதுக்கு அடுத்த அறிவுக்கு போயிட்டு இருக்கேன். அது எப்போ காலியாக போன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்து நமக்கு ஏதாவது கண்டென்ட் கிடச்சுன்னா கேட்டால் கண்டென்ட்டே இல்லை. நம்ம தான் கண்டென்ட், எப்படி நம்ம தான் கண்டென்ட், நம்ம தான் உட்காந்து ஒப்பிக்கணும், நம்ம தான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இருக்கணும். ஏன்னா 21 பேர் இருக்கானோ, எப்படி 21 பேர் இருக்கானோ, 13 பேர் நாமினேஷன் இருக்காங்க. இப்போவும் நீங்கள் ஒருத்தர் எவிக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 வாரங்கள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரங்களில் ஃபேமிலி டாஸ்க்கே வந்துடும். அந்த ஃபேமிலி டாஸ்க்கில் நீங்கள் ஒரு 11 பேர் 12 பேர்லாம் உள்ள வச்சு மேய்க்க முடியாது. அது நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி இந்த சீசன் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஒரு ரெண்டு தூக்கி மொத்தமாக வெளியே தூக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு இந்த சீசன் முடியும்னு சொல்கிற மாதிரிங்க. டக்குன்னு வெளியே போயிட்டு புதுசாக அந்த 45 நாள் ரெண்டு பேர் உள்ள வரப்போறான்னு சொல்கிறாங்க இந்த 2 வாரத்தில். ஸோ அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் 2 பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்கள். யார் 2 பேர் ப்ரோ, இந்த 2 பேர் போட்டு ப்ரோனா ஒரு ஒயில்ட் கார்டில் ஒருத்தவங்களும் பழைய கண்டஸ்டன்ஸில் ஒருத்தவங்களும் சொல்லுவீங்கன்னா யார் 2 பேரை சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் வர்ஷினியும் ரஞ்சித்தையும் தூக்குறது பெஸ்ட். வர்ஷினியும் ரஞ்சித்தை தூக்குறது ரொம்ப பெஸ்ட். என்ன ப்ரோ ரஞ்சித்தை சொல்கிறீங்கன்னா அவர்கிட்ட கண்டென்ட்டே இல்லைங்க. அந்த கண்டென்ட்லாம் ஒரு இம்மையில் கூட ரசிக்கிற மாதிரி இல்லை. நம்ம வீடியோ பேசுகிற கூட ஒரு கண்டென்ட் கூட இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தையும் வர்ஷினியும் தூக்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக. அதை பற்றி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி போகுது ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ, பிக் பாஸே பிடிக்கல. நான் பேசாமல் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண பிச்சு எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எனக்கு கருத்துக்கள் கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.